ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. ஆக்சுவலாக நிறைய தடவை நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒடிஷா புதுசில். ஆனால் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்க மாட்டேன். ரீசெண்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்த அந்த டைமில் ஒரு சில டைமில் அக்கா எல்லோரும் வரும்போது ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது தான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு நாள் தோசை செஞ்சுட்ருந்தேன். எல்லாருக்குமே ஒரு தோசை கொடுத்துட்டு நான் சமைச்சிட்டு இருந்தேன். நான் நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த கன்சன்ஸில் தான் நான் செய்கிறேன். புழுங்கல் அரிசி, பச்சரிசியை, அப்புறமா உளுத்தம்பருப்பு, ஜவ்வரிசி, அவல் அந்த மாதிரி போட்டு தான் நம்ம சமைப்போம். ஒடிசாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் அரிசியும் உளுந்தும் சேர்த்து செய்வாங்க. அதாவது பச்சரிசி ஒரு 2 கிலோ எடுக்கிறாங்க அப்படின்னா உளுந்தும் 2 கிலோ எடுப்பாங்க. ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் இங்கே தோசை செய்வாங்க. இட்லிக்குமே அதுதான். அதுவும் இல்லாமல் காலையில் ஊற வச்சாங்க ஒரு 11 மணிக்கு அப்படின்னா 3 மணிக்கு அந்த மாவை அரைச்சி உடனே அதை பிசைஞ்சு கலைச்சி உடனே செய்வாங்க. நைட்டு 6 மணிக்கு அது புளிக்க வைக்க மாட்டாங்க. புளிச்சா புளிப்பாயிடுமா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்து பொங்கெல்லாம் ஆட்ட மாட்டாங்க. மிக்சிலேயே ஆட்டி அதை ஒரு குண்டாவில் வச்சுட்டு அந்த குண்டாவை இப்படி பிடிச்சிட்டு இப்படி கலக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கலக்க அது நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா செய்வாங்க. இந்த மெத்தடில் தான் இங்கே ஒடிஷாவில் கிராமத்துலலாம் செய்வாங்க. ஸோ ஓகே, இட்லி தோசை ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதில் மெயினாக நான் ஆட் பண்ணியிருக்க தமிழுக்கு என்ன காரணம்னா இப்போ நான் ஒரு தோசை எங்கள் வீட்டுக்காருக்கு செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மொசாரா சாப்பிட்டேன். இப்போ என்னென்னா இந்த நம்ம இன்னைக்கு செய்கிற தோசையில் கடைசி தோசை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு குழந்தைய பிறக்காதாமோ. இதுதான் இங்கே இருக்கிற கான்செப்டு. இதை நான் என்னென்னு சொல்கிறேன், இதுக்கு நான் சிரிக்கவா இல்லை இதை ஏற்றுக்கணுமா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் கல்ச்சுரலில் ஒடிஷாவில் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒடிஷாவில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ அவங்க வராங்கன்னா நம்ம எந்திரிச்சு நிற்கிறது, அவங்க வராங்கன்னா நம்ம உட்காந்துக்காமல் நின்றுட்டே அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்க அந்த பக்கம் வராங்கன்னா இப்போ மூத்தார் வராங்கன்னா நம்ம இந்த பக்கமாக தள்ளி போய் நிற்கிறது, அவங்க சாப்பிட தட்டு எடுக்கக்கூடாது, ஓகே, வீட்டுக்கார் பேர் சொல்லக்கூடாது, ஓகே, ஹஸ்பண்ட் பேர் சொல்லக்கூடாது, மாமியார் மாமனார் வீட்டில் இருக்க பெரியவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, அந்த பேரில் வர எழுத்து பேர் கூட அந்த பேரில் வந்தால் சொல்லக்கூடாது. இந்த விஷயம்லாம் ஓகே 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 நான் எல்லாமே ஒத்துப்பேன். ஏன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் எல்லாமே ஒத்துப்பேன். இந்த விஷயத்தை மட்டும் என்னால் கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா வந்த புதுசில் மோஸ்ட்லி நிறைய தடவை சொல்லுவாங்க, நான் சிரிச்சுட்டு கம்முன்னு ஆகிடுவேன். ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் இருந்தேன், எதுவும் சொல்ல முடியாது. நான் இந்த பக்கம் வீட்டுக்கு, அதாவது எங்கள் வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்த அப்புறமா ஒரு நாள் தோசை செஞ்சுட்ருக்கும் போதே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனார் நான் ஒரு தோசை கடைசி தோசை செஞ்சுட்டு அதை எடுத்து தவா கீழே வச்சுட்டு அந்த தோசையை எங்கள் மூத்தார் பையன் இருக்காங்களா, அதாவது பெரியவங்க பையன், முதல் பையன், அவனுக்கு கொடுத்துட்டேன் சட்னி வச்சு. அப்படியே எங்கள் நாத்தனார் ஒரே ஐயோ என் பையனுக்கு ஏன் நீ அந்த தோசையை கொடுக்குற அப்படின்னா, நான் என்னாச்சு, ஐயோ என்னாச்சு, ஏதாவது எறும்பு வந்துருச்சோ இல்லை ஏதாவது பூச்சி வந்துருச்சோ, என்னாச்சு, என் பிள்ளைக்கு அந்த தோசை கொடுக்காத அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், என்னாச்சு, கடைசி தோசை யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்க. என்னடா இது தோசைக்கு நிலைமை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு சரியான சிரிப்பு தாங்கவே முடியல. என்னக்கா இது கான்செப்ட் அப்படின்னா, உண்மையாகவே தான் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கம்முன்னு இருங்கக்கா, அப்படியெல்லாம் இல்லை. அப்போ தினமும் வீட்டில் தோசை செஞ்சு, இப்போ சென்னையில் ரெகுலர் ஃபுட்டே வீட்டில் தோசை தான், இட்லி தான், அதை தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ தினமும் லாஸ்ட் தோசை யாருக்கும் கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன கதை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்படியெல்லாம் நீ இல்லை நீ கொடுக்காத அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏற்றுக்கவே இல்லை நான் சொன்னதை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் வந்து இன்னொரு நாள் தோசை செய்யும்போது அப்வியஸ்லி வந்து அடிக்கடி தோசை செய்ய மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து செய்யும் போது இன்னொரு தடவை செய்யும்போது எங்கள் மாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் தோசையை வந்து எங்கள் நாத்தனாருக்கே நான் கொடுத்தேன். சரி நீங்கள் சாப்பிடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் 3rd இயர் படிக்கிறான், பொண்ணு வந்து 7th படிக்கிறான். நான் தோசை ஊற்றி கொடுத்த உடனே கடைசி தோசை எங்கள் மாமியார் வந்துட்டு பார்த்துட்டு, அக்காவுக்கு ஏன் அந்த தோசையை கொடுக்காத என்னாங்க. நான் வந்து என்ன சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொன்னேன். எங்கள் நாத்தனார் வந்து எங்கள் மாமியாரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எது அக்காவுக்கு கொடுக்காம ஏன் இதுக்கு மேலே எனக்கு குழம்பு நீ பார்க்குறியா கூட அந்த கடைசி தோசை நானே சாப்பிட்றேன்னு சொல்லி எங்கள் நாத்தனார் சாப்பிட்டேன். இதுக்கு நான் சிரிக்கிறது தான். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கலாம், ஓகே சொல்கிறாங்க ஓல்டு கல்ச்சர், இது வந்து அந்த மாதிரி கல்ச்சரில் இருக்குது, நம்ம வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருக்கா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற கல்ச்சரில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்டேயோ இல்லை அம்மா அந்த மாதிரி வயசானவங்க யாருக்கிட்டையாச்சும் கேட்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது கண்டிப்பாக புதுசு தாங்க. நான் வந்து அதோட இந்த கல்ச்சர் மட்டும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். எங்கள் வீட்டில் தான் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சா எங்கள் பெரிய ஓரக்குத்தி வீட்லேயும் போயிட்டு அவங்க வீட்லேயும் ஒரு நாள் தோசை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து, இப்போ ஒடிசாவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீட்டில் சமைக்கும் போது எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு லேடிஸ்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்கன்னு. தோசை செஞ்சுட்டு அடுக்கி வச்சுட்டாங்க. சரி ஓகே எல்லோரும் சாப்பிடும்போது உட்காந்த உடனே இது வந்து கடைசி தோசை, இது தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இப்போ என்ன கடைசி தோசைக்கு வந்த கான்செப்ட், ஆமாம் அது கடைசி தோசை அது தனியாக இருக்கட்டும், நம்ம வந்து எல்லோரும் சாப்பிட்லாம், அது வந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. நீ சாப்பிடாத, உனக்கு ஒரே குழந்தை தான், நான் இன்னொரு குழந்தை போய்க்க, நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னே அவள் வந்து இல்லை எங்களுக்கு ஒரு குழந்தை போது சொல்லி அவள் சாப்பிட வச்சுட்டேன். ஐயோ என்னம்மா கான்செப்ட் இது, இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இதை நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஒடிசா கல்ச்சர் மோஸ்ட்லி நிறைய விஷயம் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். நீங்களாம் கூட வந்து கேட்டிருக்கீங்க கமெண்டில், இது கொஞ்சம் கஷ்டமாக இல்லையா, இதெல்லாம் எப்படி ஒடிசா கல்ச்சர் ரொம்ப ஓல்டாக இருக்குமே பரவாயில்லையா அந்த மாதிரியெல்லாம் சொல்லி. ஆனால் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இது வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் இது நம்புகிறாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியலைங்க. ஆனால் கிராமத்தில் வந்து கண்டிப்பாக நம்புகிறாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டில், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில், எங்கள் சின்ன நாத்தனார் வீட்டில், ஓரக்குத்தி வீட்டில், எல்லார் வீட்லேயும் மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் அக்காலாம் வந்து இந்த மாதிரி எப்பயாச்சும் சம்டைம்ஸ் பேசும்போது இந்த விஷயம், இந்த தோசை பற்றி பேசின உடனே நான் அவங்கக்கிட்டேயே கேட்பேன் இந்த மாதிரியான்னு சொல்லி. அவங்களும் ஆமாம் அப்படிதான்னு சொல்லுவாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே நம்புகிறாங்கன்னு சொல்லுவேன் கிராமத்தில் எங்கள் ஊரில். ஆனால் வெளியில் சிட்டிலெல்லாம் எனக்கு தெரியலைங்க. இப்போ தான் வந்து சிட்டியில் வந்து வந்திருக்கோம் கடை வச்ச அப்புறமா தான். அதனால் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு வேளை யார்கிட்டையாச்சும் நல்லா பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா எந்த லேடிஸ்கிட்டையாச்சும் கேட்டு நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.